ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஸ்டம்பிள் கைஸ் தான் கைஸ் விளாட போகிறோம். ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக ரேங்க்டு பார்த்திங்கன்னா, அதாவது சாம்பியன் போயிருப்போம். ஸோ அப்படியே ரேங்க்கில் ஒதுக்கி வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்து டோர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போய் இட்டாலியன் செஃபே கிளைம் பண்ணியாச்சு. அது சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் என்னமோ இருக்குது கைஸ். ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி கிளப்ஸை வந்து மாற்றிட்டாங்க கைஸ். அது வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். இந்த இதெல்லாம் தான் கைஸ். ஓகேங்களா, லாஸ்ட் வந்து இந்த ஸ்கின் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஸ்டம்பிள் கேஸ்குள்ளே என்டர் ஆகிறோன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் ஆச்சு கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். ஸோ அவ்வளோ நாளைக்கு நீ என்ன ப்ரோ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸ் இருக்கும்ல கைஸ். ஸோ ரோப்ளாக்ஸில் ஒரு வீடியோ எடுத்தேன், ஆனால் அது ஃப்ளாப்பில் போய் முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே போக போக அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி விளாண்டுட்டே இருந்தேன் கைஸ். ஸோ அந்த கேம் பேர் சொல்ல மாட்டேன். அந்த கேம் பேர் வந்து ஒரு வீடியோவாக வரும் அந்த கேம் வந்து. ஸோ ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டோர்னமெண்ட்ஸ் தாங்க ஏற்ற போகிறோம். எதுக்கு ப்ரோ நீ டோர்னமெண்ட்ஸ் ஏற்ற போகிற? யார் ப்ரோ நீ? இதால் ப்ரோ இட்டாலியன் செஃப் நீ வாங்கிட்டல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஜெம்ஸை பாருங்கள் 120 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 1200 ஆக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸை போடுறதுக்கு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ட்ரிக்கெலாம் சொல்லியிருப்பேல, அந்த ட்ரிக்கெல்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் கைஸ். ஸோ அதுக்காகவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம போயிட்டு அது மட்டும் ஒரு காரணம் இல்லாமல் இங்கே வந்து எபிலிட்டிஸ்ன்னு இருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து விடுவாங்க 10 நாள் கழிச்சு தான் கைஸ் இது மாறும். 499 ஜெம்ஸு கொடுத்தா இந்த எபிலிட்டி டோக்கன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். 6000 எபிலிட்டி டோக்கனு. நான் கன்ஃபார்ம் இதை கிளைம் பண்ண போகிறேன். முடிஞ்சால் இந்த எபிலிட்டி பண்டில் லிமிட்டட் டைம் ஒன்லின்னு இருக்குல்ல, இதையும் கிளைம் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளோட டார்கெட் வந்து 10,000 ஜெம்ஸு. ஸோ அதை வச்சு நமக்கு ஸ்ப்ளிட் எபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ நான் ஏன் ப்ரோ நீ முட்டாள ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் இந்த மாதிரி எபிலிட்டி கீஸ்லாம் தரது வந்து அபூர்வமான ஒரு சான்ஸு. ஸோ நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. 500 1000, ஸோ மொத்தமாக 1500 எபிலிட்டிக்கு அதாவது ஜெம்ஸு கிடச்சிச்சின்னா நம்ம இதை ரெண்டையுமே வாங்கிடலாம். ஸோ அதுக்காக தான் கைஸ் போயிட்டு டோர்னமெண்ட்ஸ் விளாட போகிறோம். ஸோ நம்ம ஒரு மேட்ச்சு ஜெயிச்சோன்னா 30 ஜெம்ஸு கிடைக்கும். ஸோ எல்லாம் கேல்குலேஷன் படி தான் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், லாஸ்ட்டு வீடியோ ரேங்க் புஷ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி போகுதுந்தாங்க கைஸ் எனக்கு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 500 ஜெம்ஸாச்சும் சேர்க்கணும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதையாச்சும் வாங்கிடணுன்றதாங்க கைஸ் என்னோடய பிளானு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அந்த 500 சேர்த்து அந்த வாங்குகிறோம். அதாவது 400 தாங்க கைஸ். ஏன்னா இப்போ என்கிட்ட 100 சம்திங் இருக்குது. ஸோ 100 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு வந்து 400 தாங்க கைஸ் தேவை. அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எபிலிட்டி டோக்கன்ஸு கீஸாக டோக்கன்ஸாக நம்ம மறண்டே அதுதான் கைஸ். ஸோ அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்கிப்பி ராட்டு நீலாம் வரக்கூடாது, நீ ஏன் வர கைஸ்? அவன் பஞ்ச் பண்ண தான் வந்திருக்கான். நம்ம எப்படியோ தவிச்சிட்டோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஒருத்தவனை குத்திடலான்னு பார்த்தா ப்ரோ 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 டைஸ் ஐயோ 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 குவாலிஃபை ஆயாச்சு கைஸ். இதை நீங்கள் விளாடும் போது நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இது அதாவது கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நல்லா நார்மலாக இருக்கும், ஜூமை சொல்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து லைட்டாக ஜூம் வந்து அவுட் ஆகும், அதாவது கேரக்டர் வந்து குட்டியாகுவான். தேர்ட் ரவுண்டுக்கு ரொம்ப குட்டியாயிருவான். ஸோ அது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை அப்படியான்னு எனக்கு தெரில. ஸோ ஆனால் இந்த ஒரு அப்டேட்டில் அதை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ, இவன் வந்து ஒரு பேர் வச்சுருக்கான் ப்ரோ. அந்த இன்னொருத்தன் ப்ரோ அவனை சரியாக கூட நோட்டீஸ் பண்ணலை. அவன் பேர் வச்சுருக்கான் இந்த ஏய் இந்த பார்த்தீங்களா ப்ரோ மாறன். நல்ல வேலை. ஐயோ 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 பாடா குவாலிஃபை ஆச்சு. அவன் பேர் இருங்க இப்போ பார்த்து சொல்கிறேன். எஃப்ஜி ஃபிஷர் பாஸ்ன்னு வச்சுருக்காப்புல. அது இல்லாமல் கலர் நேமு. ஸோ அவர் ஏதாச்சும் பண்ணியிருப்பார். அதுமாதிரி நம்மளாம் எப்படி ப்ரோ கலர் நேம் எடுக்க கண்டென்ட் க்ரியேட்டராக அது மாதிரிலாம் எப்படி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு 2 பிளேயர் தான். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு போயிடாதீங்க. இருங்க இவன் எப்படியாச்சும் அடிச்சிடணும் கைஸ். போடா. எஸ் கைஸ், அடிச்சாச்சு. தம்பி தங்கச்சி ஐயோ இன்னொருத்தர் ப்ரோ. இங்கே 2 பேருக்கு நடுவில் தான்
போட்டியே அதில் பாஸ் கேமிங் வந்து ஜெயிச்சிட்டார். ஃபஸ்ட்டு மேட்ச்சே நமக்கு ஒரு ஃப்ளாப்பு மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ளே போயிடலாம். எஸ், இந்த இட்டாலியன் ஜெஃபோட மூஞ்சியை பாருங்களேன், அப்படியே பாவமாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே, மேட்ச்சுக்குள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வந்தாச்சு. 3, 2, 1 கோ. லெட்ஸ் ரெடி அண்ட் கோ. ரன்னிங் ரேஸ் ஓட போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பாய்டா. ஐயோ, இவனே ஒரு ஏஐ ஸ்டம்பிளரு. அவனை குத்துறேன், நான் அதை கூட குத்த தெரில. எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு கைஸ், பண்ணிச்சுக்கோங்க. இதுதான் ஒரு 1 to ஒரு டே விட்டாச்சும் ஸ்டம்பிள் கேஸ் விளாண்டுன்றது. இல்லைனா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவோன்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. எந்த இடத்துல நிற்கிறேன்னு பாருங்களேன், வழியே இருக்காது. இங்கே மட்டும் விட்டாங்கன்னா நல்ல வேலை எல்லாம் போயிடுச்சு. நம்ம குவாலிஃபையும் ஆயாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கமான், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுங்க. வெயிட் பண்ணலாம். அப்படியே என் காலெல்லாம் ஷேக் ஆகிட்டு இருக்கு கைஸ். அந்த ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ சும்மா டான்ஸ் ஆடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இந்த சில்வர் ஃபுட் ஸ்டெப்ஸு நான் ஒரு 400 ஜெம்ஸை வேஸ்ட் பண்ணேன் ப்ரோ. எப்படின்னா என்கிட்ட ஒரு அருமையான ஃபுட் ஸ்டெப்ஸே இல்லை. அதாவது ஒரு நல்ல ஃபுட் ஸ்டெப்ஸ் நான் எக்யூப்பில் எப்போவுமே வச்சு விளாட்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இட்டாலியன் புதுசாக வாங்கியிருக்கோம். இவனை வச்சு கூட கொஞ்ச நாள் ஓட்டிடலாம். ஸோ அடுத்து நிறையா ஸ்பெஷல் பாலிசிலாம் இருக்குது. ஸோ அதை கூட வச்சு இறக்கலாம் கைஸ். ஆனால் எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸில் எதுவுமே பிடிக்கல. மித்திக்கெலாம் இருக்குதான், இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல கைஸ். ஸோ அதனாலே ஃப்யூச்சரிங் ஆல் த பெஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ்னு ஒரு டப்பா விட்டாங்க பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸில் நமக்கு ஏதாச்சும் மேக்டின்னு அது மாதிரி கிடச்சிருமேன்ற ஒரு 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 அது மாதிரியான ஒரு ஆசையில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணேன். ஏதோ பாக்ஸிங் க்ளவுஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பண்ணேன், வேறு என்னமோ கிடச்சிச்சு. அடுத்து பண்ணேன், வேறு எதுவும் கிடைக்கிது. ஸோ அது வேறு லெஜெண்டு எதுவுமே கிடைக்கல கைஸ். எல்லாமே மொக்கையாக கிடச்சிச்சு. ஸோ எல்லாம் டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ், ஏன்டா பண்ணுன்ற மாதிரி. ஸோ ஓகே, அதை ரெக்கார்டு கூட பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த மாஸ்டரை மட்டும் முடிச்சிட்டோம்னாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படா போவீங்க விட்டா இங்கே நின்றுக்கலாம். சூப்பர்மேன் பஞ்சுன்னு சொல்ல வந்து சூப்பர் பஞ்சு கைஸ். ஸோ அது அனி ப்ரோ தான் சொன்னார், என்ன ப்ரோ நீ சூப்பர்மேன் பஞ்சுன்ட்டு இருக்கேன்னு அப்படின்னு. ஸோ ஓகே, வரமாட்டேன்டா பாடா தப்பிச்சாச்சுடா. இது மாதிரி ஏற முடியுமா கைஸ்? மித்தும் பெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ? என் பயமாக இருக்குது. போடா. ஐயோ, குத்துவானே. குத்தலை. அவன்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கா? கிட்டக்க வர. ஐயோ பாய்டா. நான் எதுவுமே பண்ணல, அவனே அவுட் ஆகிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸ்லாப்பு சும்மா போட்டு பயமுறுத்தினேன், அவன் அவுட் ஆகிட்டான். பயமுறுத்தணும்னு போடல, அடிக்கணும் தான் போட்டேன். ஸோ ஓகே, அடுத்த மேட்சுக்குள்ள வரைக்கும் வெயிட் பண்ணலான்லாம் பாட ஆரம்பிச்சிட மாட்டேன், வீடியோலேருந்து அதிகமாகிடும் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ நான் ஒன்று நோட்டீஸ் மற்றும் கண்டுபிடிச்சேன். இப்போதைக்கு என்கிட்ட 150 ஜெம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பண்டில் வந்து 499, அதாவது 500 ஜெம்ஸ் கைஸ். ஸோ நான் அதை வாங்க போகிறது இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து 10 நாள் இன்னும் டைம் இருக்குது கைஸ். ஸோ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இன்னொரு பண்டில் அந்த என்னப்பா ஸ்ப்ளிட்டோடு இருந்துச்சு பார்த்தீங்களா 5000க்கு, அதை தான் கைஸ் நான் வாங்க போகிறேன். ஸோ நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சில பேர் யோசிப்பீங்க, அவ்வளோ நேரம் நீ விளாண்டு சேர்த்துருவியா ப்ரோ அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க பாஸ் இருக்கலாமா. சப்போஸ் வந்துருச்சுனாலும் எனக்கு பிரச்சனை அவ்வளோவா இல்லை. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு அந்த பாஸை போட்டோன்னே ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரெஸ்ஸு தருவாங்க. அடுத்து கொஞ்சம் தான் பண்ண முடியும். அதாவது அதுக்கு வந்து அந்த பாயிண்ட்டும் தேவையில்லவா. ஸோ அதனாலே நம்ம அப்பையும் டோர்னமெண்ட் அந்த நியூ சீசனில் வந்து டோர்னமெண்ட்லாம், ஸோ அதில் வந்து ரிவார்ட்ஸும் தருவாங்க புதுசாக, அதையும் கிளைம் பண்ணிடலாம். அதுக்குன்னு தனியாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு அது பேர் என்னப்பா ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ. ஒரு 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 பிளான் இல்லை ப்ரோ, ஒரு ஸ்கெட்ச் இல்லை படித்ததுலாம் நான் ஒரு இருடா இந்தியா நீராஜ் இந்தியா பவர் அப்படின்னு வருது.
ஏய் ஏய் ஐயோ ஐயோ ப்ரோ சோளமுத்தா போச்சா போச்சு ப்ரோ போச்சு ப்ரோ 30 ஜெம்ஸு சாரி 20 ஜெம்ஸு போச்சு பரவாயில்ல விடுங்க 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 130 ஆயிடுச்சு கைஸ். ஸோ நான் டக்குன்னு இந்த ஒரு வீடியோலேயே 1000 ஜெம்ஸை சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணணும் கைஸ், கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? நான் சும்மா கட் 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 அப்படின்னு பண்ணி அவங்கள்ட்ட காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏன்னா வீடியோ லென்த்து அதிகமாகிடும். ஸோ லோடிங் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வெயிட் பண்ணலாம் 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 வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ் உள்ள வந்தாச்சு ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பிளேயர் தான் இருப்பாங்க, ஒரு 2-3 பிளேயர் தாங்க கைஸ். இங்கே குத்துனாலே பாதி பேர் அவுட்டா ப்ரோ. நான் குத்து தான் ப்ரோ தொட்டேன். இந்த செட்டிங்ஸை நானே மாற்றி வச்சுருக்கேன், நல்லா என்னமோ மாறின மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே ஐயோ 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 சிக்கன் பாம் அவன்கிட்ட படலையா? அட போங்கடா. அது ஸ்ப்ளிட்டு இருந்தாலும் இந்த ஒரு இதுக்கும் உதவும் தாங்க கைஸ் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னே ஆசையாகவும் இருந்துச்சு. கரெக்டாக அப்போ வந்து நான் ஹரிப்ரோட்ட சொன்னேன், இந்த பண்டில் வந்து விட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டும் கிடைக்கும். இதுவும் ஒரு 50 எபிலிட்டி கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமே ஸ்ப்ளிட்டை எடுக்கலாம். அது ஒரு சான்ஸ் மாதிரி தாங்க கைஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து ரேங்க்டில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். நான் ஷீல்டு வாங்கவா வேணாமான்னு. நான் எப்படியும் வாங்க மாட்டேன் விட்ருங்க. என்னென்னா இப்போ அடுத்த ரேங்க்டு சீசன்லேயே இப்போ நான் ஷீல்டு வாங்கினா வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா அதை விடுங்க, ஏன்னான்லாம் கேட்காதீங்க. ஸோ ஏன்னா நான் அடுத்த சீசன்லேருந்து மாற்றினாலும் மாற்றிடுவாங்க, பஞ்ச் ஒன்லி அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கடுப்பாயிருவேன் கைஸ். நான் பஞ்சை தொடுறேன், ஏன்னா ஸ்லாப் வருது. ஐயோ 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 தள்ளாதீங்கடா. நான் பஞ்சை தான்டா தொடுறேன். இப்போ வரான் பார்த்தீங்களா? போடா. ஐயோ போகாதடா. ஐயோ 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 எப்படியோ ஜெயிச்சாச்சு ப்ரோ. இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று கேமிங் கேமர்ஸ், இன்னொன்று 421 124 அவனுங்க எனக்கு தான் ப்ரோ. ஸோ மற்ற 2 பேர் அமைதியாக கப்சுப்புன்னு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ப்ரோ நான் தான் ப்ரோ டிவிக்கே, அவன் தான் ப்ரோ டிவிக்கே ஜெயிக்கிறேன்டா. டே வந்துடாதடா, வரானேடா. ஐயோ பதட்டப்படுத்துவேன் உன்னை, அப்படியே கீழே பொழுது பதட்டமாகு. அவனுக்கு பஞ்சு ரீசார்ஜ் ஆகிருக்கும், அமைதியாக இருக்க வேண்டியதான். ஐயோ கீழே விழுந்துட்டு ஜம்ப் பண்ணி வந்தேன் ப்ரோ. மறுஉயிர் பெற்ற மாமனிதன் கோகுல் 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 வேற லெவல் ப்ரோ. TVK won, TVK will make it, TVK will conquer it. விஜய் வாய்ஸ் வருதாடா? சும்மா சும்மா தான் பண்ணேன். 160 ஜெம்ஸு தானே இருக்குது. நான் இன்னும் 800 கிட்டத்தட்ட சேர்க்கணும். 840. என்னோட கால்குலேஷன் படி நான் வந்து ஒரு 20 மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேங்க. 23 மேட்ச்சு. சரி நம்ம டக்குன்னு போய் ஜெயிச்சிடலாம். ஸோ இல்லைன்னா நான் வேணாம் ஃபஸ்ட்டு பண்டில் வாங்கி ஸ்கேட்டு கைஸ். நான் வந்து ஸ்கேட் வந்து மேக்ஸ் போகணும் கைஸ். ஸோ அந்த மேக்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் தான் அவங்க வேர்க்கும், இருந்தாலும் எனக்கு ஸ்கேட் உண்மையிலே பிடிக்கும் மேக்ஸில். ஸோ அதனால தான் பார்த்தீங்களா சாம்பியனுக்கும் சண்டை. டே போடா. ஐயோ நல்லா தப்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். நான் எதுவும் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலை பாடா. இது மாதிரி ரவுண்டு முடிஞ்சாக்க மட்டும் கட் பண்ணுறேன் கைஸ். கேம் பிளேவெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். ப்ரோ கைஸ் இது வேலைக்காகாது, நான் ஒன்றும் சுத்தப்பட மாட்டேன் கைஸ். நான் வந்து மோட்டிவேஷனான ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி மேட்சை ஜெயிக்க போகிறேன். ஸோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் பண்ணலாம் கைஸ்.
ஸோ ஓகே அப்படியே கீழே தள்ளிடு. ஐயோ விடுங்க குத்திராதரா எலும்பு மண்டியா. ஓ இவன்ட்ட பண்ணனா தான் இருக்கா. போகாதே போகாதே போடா என்னையவே குத்த வருகிறாய். ரைஸ் அதாவது நான் அப்போ என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ வந்து நான் குத்திடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் போடான்னு சொல்ல வந்தேன். அதாவது போயிட்டு வாடா அது மாதிரி சொல்ல வந்தேன். ஸோ பார்த்தா அவன் நான் குத்தலை, அதனால தான் போகாதே போகாதே அப்படின்னு மழுப்பிட்டேன். ஸோ ஓகே வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் வந்து டோர்னமெண்ட் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 160 சம்திங் ஜெம்ஸில் இருக்கேன். ஸோ 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 ஓ பனானா மண்டியா மேக்ஸி ஷீல்டு போகிற மண்டியா போட்டு ஒரு ஸ்டம்ப்ளர்ஸ் அவுட் ஆக்கியாச்சு. குத்த வராத பனானா தான் வச்சுருக்கான் பக்கத்துலேயே இருக்கலாம் கைஸ். இவனுக்கும் எனக்கும் 1v1 வந்தால் நான் ஏதாச்சும் அப்படி தான் திடீர்னு வளருவேன். அதாவது திடீர்னு நாலு கேமர்ஸ் இன்னைக்கு அவனுக்கு வீடியோலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் அப்படி தான் கைஸ். விடுங்க. ஸோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து எஸ்டியில் ஜி லெஜெண்டரி இந்த ஒரு மேப்பை தான் விளாட போகிறோம். டிஎல்லகன் லகுக்கு பா சோபேம் சால்ட்டு எப்படி அவனுக்கு அடி விழுகலை. ஏய் பனானா மண்டியா அவ்வளோதான் கைஸ். அந்த மண்டே அவுட் ஆகிட்டான். நீனும் காலி ஆயிடுவாடா டே சோளமுத்தா போச்சா. அவ்வளோதான் கைஸ் ஜெயிச்சாச்சு. இது மாதிரி ஃபன்னியான ஹாரர் கேமும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனலில் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு வீடியோக்குமே லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணுங்க கொஞ்சம் பாட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறனாலையே வீடியோ சீக்கிரமாக வராது. சும்மா வரும் கைஸ் வரும் ஆனால் வராது. நெக்ஸ்ட் அப் டாட்டு டோர்னமெண்ட் ஜி லெஜெண்டரி டோன்ட் ஃபால். அது பேர் என்னப்பா ஆச்சரிய குறி என்னமோ ஒன்று. ஓகே இங்கே ஒரு 3 ஸ்டம்ப்ளர்ஸா அவுட் ஆக்கிற வேணாங்க கைஸ். ஒருத்தவனே அவுட் ஆக்கலாம் நமக்கு அதே போதும் நண்பா. ஏய் சானி கிளப் ஏய் போகாதே நண்பா போகாதே நண்பா நான் ஏன் கீழெல்லாம் உழுகலை கைஸ். அப்படியே இப்படி அவுட் ஆஃப் த மேப் வந்து அப்படியே திரும்பி ஒரு ஸ்லைடை போட்டு ஸ்லைடுன்ற பார்த்தீங்களா ஒரு ஜம்பா போட்டேன்னா அவன் அப்படியே சூப்பர்மேன் பஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு கனவு கண்டேன். அது முடியலை. சரி ஓகே ப்ரோ ஸ்பிட் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணலாம்? அது எனக்கு யூஸ் பண்ணணுன்னே ஆர்வமாக இருக்குது. நான் தெரிஞ்ச ஒரு தாட்டி கூட யூஸ் பண்ணதில்லை ஸ்பிளிட். ஆனால் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே ஒரு லைட்டான ஞாபகம். போயோடா போக மாட்டியாச்சே. ஓகே நான் இங்கே போடா. ஐயோ கரெக்டாக அந்த ஸ்பெஷலாக தொட்டே மேட்ச் முடிஞ்சு. மேட்ச் இல்லை நண்பா, ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இங்கே ரெண்டு பேர் இருக்க நடுவில் தாங்க போட்டியே. ஒன்று இந்த கேமிங் கேமர்ஸ், அதாவது உங்களை நேசிக்கிற கேமிங் கேமர்ஸ், நீங்கள் என்ன நேசிக்கிற கேமிங் கேமர்ஸ். இன்னொன்று ஸ்பேரோ ஒய்டி ஜேஎம்வி ஸ்பேரோ ஒய்டியாப்பா. நீ அப்படியே ஜேஎம்வி ஸ்பேரோ ஒய்டியாவே இருந்துரு, என் பக்கத்தில் மட்டும் வந்துடாத. ஆனால் நான் வருவேண்டா. வாட்டர் உள்ள கருந்து அடிக்கும் பஞ்சு. ஓகே போகாதே நண்பா, போயிட்டு வந்துடாதே நண்பா. இது மாதிரில எவனாச்சும் அவுட் ஆகி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கைஸ்? நம்ம சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ கைஸ் ரெக்கார்டிங் 19 நிமிஷம் 24 செகண்ட் இப்போயே வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு ஜெம்மில் ஆரம்பித்தேன், 170வது ஜெம்மில் முடிச்சிருவேன் போலே. அட்லீஸ்ட் அந்த 500 வாங்கணுயா. ஒர்க் ஹார்ட் யூ வில் கன்ஃபார்ம்லி கெட் டு விக்டோரி, நெவர் எவர் கிவ் அப், வி ஆர் மேட் ஆர்மி. ப்ரோ ஜினேஷ் கேமிங், ஜார்ஜ் கேமிங் மற்றும் எர்த் கேமர்
மற்றும் பிரைமேக்ஸ் கேமிங் மற்றும் கிளட்ச் வேர்ஸ் மற்றும் உங்கள் நண்பர் கேமர்ஸ். ஏய் போகாதே நண்பா, சாம்பியன் நண்பா வராதே நண்பா, துரத்துறானே நண்பா, போகாதே நண்பா பாடா. எப்படியோ தச்சாச்சு. என்ன ப்ரோ ஃபுட் ஸ்டெப்ஸ் அது? அது ஐயோ எல்லா இடத்துலையுமே இது வரானே. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டேங்க. ஐயோ எவனும் எதையாச்சும் பண்ணி விட்றாதீங்கடா. அப்படா ஜெயிச்சாச்சு. ஏங்க என்னங்க இது? நான் என்னைக்கு 1000 ஜெம்ஸ்லாம் சேர்க்குறது? இப்போ தான் 1070 வரை. சரி 170 வரையும் ப்ரோ, 120 வரையும் ப்ரோ. 3 2 1 கோ. எல்லாத்தையும் தமிழில் சொன்னேன் நண்பரே. வாடா, அவுட் ஆயிருந்தேன். நான் கடுப்பாக இருப்பேன் கைஸ், கடுப்பாக இருப்பேன். போயிட்டு வாடா நண்பா. கைஸ் நம்மகிட்ட இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். மேக்ஸு சருக்கு, மேக்ஸு வாலிபால், மேக்ஸு வந்து மேக்ஸு ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம இங்கே இருப்போம்? செம்மையாக இருக்கும்ல. அதான் நடக்காது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நீ பிளேயரா இல்லை ஏ ஸ்டம்ப்ளராடா? ஏ ஸ்டம்ப்ளர் இருந்தாலும் நீ அவுட் ஆயிடுறா கைஸ். இன்னும் ஒருத்தன் தான், அவனை எப்படியாச்சும் பார்க்காம அவுட் ஆக்கிடணும் கைஸ். ஓடாதடா போடா. போக மாட்டியா? போயிரு. எனக்கு தெரிஞ்சு இதான் செகண்ட் விக்ட்ரின்னு நினைக்கிறேன். செகண்டோ தேர்டோ இந்த ஒரு வீடியோவில். கைஸ் ஃபைனலி 200 ஜெம்ஸ் வந்துருச்சு 20 நிமிஷத்தில். அதாவது 1 நிமிஷத்துக்கு 10 ஜெம்ஸ் எனக்கு கிடைக்கிது நண்பரே. இன்னும் நான் இப்போ 20 நிமிஷம் விளாண்டா 400 ஜெம்ஸ் ஆயிடுமா? சரி 300 ஆயிடுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. இல்லை 200ன்னு ஆகலை, நான் 100லேருந்து 200 வந்தேன். அதாவது ஒரு 3 மேட்ச் தாங்க ஜெயிச்சிருப்பேன் ப்ரோ. நான் சீரியஸான கேம் பிளே கொடுக்க போகிறேன். ஏதோ வள நான் விளையாண்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை அழிச்சிட்டு போயிடாதீங்க. ஸோ இருங்க வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். ஓகேங்களா? இப்படிலாம் போட்டால் எவன் பார்ப்பாங்க கைஸ்? நீங்களே யாருமே பார்க்க மாட்டீங்க. 2 வியூ 1 வியூ தான் போகுது. அந்த 1 வியூ நானாக தான் இருப்பேன். யாருமே பார்க்காததுக்கு நான் எதுக்கு எஃபர்ட்டை போடணும்? ஸோ நம்மளோட சேனல் இந்த ஒரு இடையிலே முடியுது கைஸ். ஸோ நான் சீரியஸாக சொல்கிறேன், 1 வியூ கூட போக மாட்டேது. இதெல்லாம் 1 வியூவாச்சும் போகுமான்னு தான் எனக்கு தெரில. கண்டிப்பாக போகும். எது என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்தே நானே பார்த்துக்கிடுவேன். அப்படி தான் ப்ரோ என்னோடய நிலமை இருக்குது. தயவு செஞ்சு யாராச்சும் பாருங்கள் அந்த வீடியோவை. நான் இந்த யூடியூப் வந்து இந்த ஒரு சேனல் வந்து வித்ட்ரா பண்ணிடுறேன் கைஸ். சாரி வித்ட்ரா நான் எடுக்கிறதோ விட்டுறேன் கைஸ். கைவிடப்பட்ட சேனல்னு ஒரு போர்டு வச்சிட்றேன். ஸோ கைஸ் லாஸ்ட்டாக என்னோடய வாய்ஸை கேட்டுக்கோங்க. இந்த சேனல் இதோட முடிவடைகிறது. ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துல எனக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அப்படி இப்படிலாம் நான் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. அப்போல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போவேண்ணா. நானாவது போகிறதாவது போயிட்டு வாடா, போக மாட்டியாடா கைஸ். சீரியஸான கேம் பிளே கைஸ். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எதுக்குடா இந்த வீடியோலாம் பார்க்கணும்? நம்ம போயிட்டு நல்லா எடிட்டடான வீடியோவை பார்க்கணும் தாங்க கைஸ் உங்களோட மைண்ட் வாய்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஒரு கேம் பிளே வச்சு நான் உங்களை பார்க்க வைக்கிறேன். ஓகேங்களா? எங்கடா போனாவே? நான் அவுட் ஆகிட்டானா கைஸ்? 3மே ஸ்டம்ப்ளர்ஸ் தான். ஆனால் நான் அவுட் ஆயிடுவேன் பாருங்களேன். எப்படின்னா நான் ஒரு நூபு ப்ரோ. இந்த ஒரு மேப்பில் அவுட் ஆகிட்டே இருக்கிறது. பிளாக் டேஷில் கொடுத்துருந்தீங்கன்னா நான் செம்மையாக விளாண்டுருப்பேன். இதனாலே டோர்னமெண்ட் விளாட்ற மூடே போயிடுச்சியா. ஜிஜி லெஜெண்டரி வெல்கம் பேக் டு த வீடியோ. நம்ம சருக்கு மேக்ஸ் போனால் நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்ப்ளிட்டெலாம் அப்கிரேட் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் அதை வாங்கணும். அதுக்குள்ளமாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். டே அவுட் ஆயிடுறா, அப்படியே தயவு செஞ்சு அவுட் ஆயிடுறா ப்ளீஸ்டா. டே தம்பி ப்ளீஸ்டா அவுட் ஆகுடா. சரி விட்றா, ஒன்று விட்றா. எனக்கு நிறையா பேர் இருக்காங்கடா. நிறையா பேர் இல்லை, 2 பேர் இருக்காங்க. டே இற ஓடாதரா. வெயிட் ஃபார் த கரெக்ட் மூமெண்ட் டு பஞ்ச். என்னென்ன டயலாக்லாம் பேசிட்டு இப்படி கோட்டை விட்றேன். டே இங்கே விட்றாதீங்கடா. ஐயோ விட்டாங்கடா. அப்படியா குவாலிஃபை ஆயாச்சு. 4வது மேட்ச்சு ஜெயிக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு என்கிட்ட 230 ஜெம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ப்ரோ எக்ஸ்ட்ரா கார்டு ரெடி.
அடி எங்கடா போனேன் வந்துட்டாங்க கைஸ். ஓகே மேட்சுக்குள்ளே போயிடலாம். 230 கைஸ். இப்படின்னு எப்படியாச்சும் விளாண்டு ஒரு 1 ஹவர் வீடியோவாச்சும் போட்டாச்சும் 1000 ஜெம்ஸாக கிளைம் பண்ணுறேன் கைஸ். கிளைம் பண்ணி அந்த ஸ்ப்ளிட்டை வாங்குகிறேன். நான் ஸ்ப்ளிட்டுக்கெலாம் அப்கிரேட் போட மாட்டேன் கைஸ், அதுக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸ்ப்ளிட்டில் ஒரு அப்கிரேட் கூட பண்ண மாட்டேன். ஸோ இப்போதைக்கு பண்ணவே மாட்டேங்க ஸ்ப்ளிட்டில். லாஸ்ட்டாக இந்த கேம்லாம் முடிய முடியாது. லாஸ்ட்டாக எல்லா எபிலிட்டியும் வாங்கி எல்லாமே பண்ணக்கப்புறம் வேணால் ஸ்ப்ளிட்டுக்கு போடலாம் கைஸ். ஆனால் அதுக்கும் நம்மளை எஸ்டி காய் வந்து விட மாட்டாங்க, புதுசாக எபிலிட்டியை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நான் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருக்கேன் ப்ரோ, இதுக்கு மேலே அவங்க என்ன தாண்டா எபிலிட்டி யோசிப்பாங்க. சிக்கன் பாம் என்னென்னமோ வந்துருச்சுல, இதுக்கு மேலே நீங்கள் என்னடா தாண்டா யோசிப்பீங்கன்னு பார்க்கும்போது தான் ரீவைட்டுன்னு ஒன்று விட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ இதெல்லாம் யோசிக்க வருது? நான் க்ளீன் அடிக்கலையாடா ஒன்று சொல்லுங்க. சின்சான் குட்டி பையன் சேட்டை பண்ணுவானே வானே அப்பாடா. இந்த ஒரு வீடியோவில் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கே தெரில. நானாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ரெக்கார்ட் ஆகுதுந்தாங்க நினைக்கிறேன். ரெக்கார்டு மட்டும் ஆகலை, கடுப்பாயிருவேன். சரி ஓகே பரவாயில்ல. ஆகலைன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ளாப் ஆயிரும் இந்த ஒரு வீடியோவும். ஸோ ஓகே கைஸ், இதான் கைஸ் மேக்டன் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், இந்த நெருப்பு லாவா மண்டையை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் கைஸ். இவன் ஒருத்தன் ஜின்சான் ஒழுக்கு மேலே போயிடுறான். ப்ரீஃப் கேஸு அவனாச்சும் யூஸ் பண்ணுறது கண்டாலே எனக்கு பிடிக்காது. பிரிக்கு தான் கைஸ், அவன் அவுட் ஆகிட்டான். இந்த ஜின்சான் தான் வந்துகிட்டே இருக்கான் கைஸ். ஜின்சானுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் 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 நண்பா, உங்கள் நண்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? 27 நிமிஷம் ஆயிடுச்சு. 27 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆரஞ்சு கப்பு பூஃபு கப்பு சின்சான் ஆரஞ்சு கப்பு பூஃபு கப்பு சின்சான் அதையெல்லாம் ஒட்டிச்சிட்டு வருவான்டா கேமர்ஸ்டா. இந்த பலையில் மௌனமாடுவே அந்த பாட்டு தாங்க விளையாடாது. போங்கடா, நான் வீடியோ முடிக்கிறேன்டா கைஸ். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ரோ, போங்க ப்ரோ. இல்லை ப்ரோ விளாடுவான், ஆனால் நான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் எதுக்கு தரீங்க? நான் முடிச்சுட்டேன். 3 டேஸில் இதே முடிஞ்சிருமா? நான் சும்மா கிளைம் பண்ணிக்கிறேன் கைஸ். அட போங்கடா. இப்போதைக்கு எத்தனாவது லெவல்ஸாக இருக்குது? 3வது லெவல் தானே? சரியாக தரல. சரி 5வது லெவல் தானே? இதெல்லாம் கிளைம் பண்ணியாச்சும் ஏதாச்சும் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம் கைஸ். ஏதாச்சும் தருவீங்களாடா? தருவியாடா இவனா? இதை கூட தர மாட்டானா? சரி ரைட் விடுங்க. அடுத்து 1500 இது கிடைக்குது. ஸோ நம்மளோட கரண்ட் ஐடியை போய் பார்க்கலாம். ப்ரோ இவங்க ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டைஸ் வந்து அன்லாக்குன்னு கொடுத்தா விசிட் ஸ்டோராம். இந்த இடத்துல அந்த பேட்டில் கியர் பண்டில்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டைஸ் ரோல், பவர் ஜம்ப்பு, டேட்டா ஸ்பின்லாம், அதெல்லாம் விசிட் ஸ்டோருக்கு விட்ருக்காங்க. அப்புறம் எதுக்குடா இங்கே ஷாப்பில் விட்ருக்கீங்க? விசிட் ஸ்டோர் அந்த ஒரு பண்டிலை காட்டுறாங்க. போங்கடாடே, இதுவும் 3 நாளில் போயிருங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் டாப்அப் பண்ணிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. ஆனால் அவ்வளோவா ஒர்த்து இல்லை கைஸ், 749 ரூபாய்க்கு. ஸோ உங்கள் முடிவு, அது உங்கள் இஷ்டம். ஸோ ஓகேங்களா, என்னோடய கோரிக்கை வந்து இதெல்லாம் இப்போல்லாம் காசு யூஸ் பண்ணலாம் வாங்காதீங்க. என்ன மாதிரி ஃப்ரீயாக ஜெம்ஸு கொடுத்து வாங்குங்க பாசெல்லாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இது நம்மளால் சிக்கன் பாம்பை தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போதைக்கு வாலிபாலுக்கு தாங்க ப்ரோ நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். 150 என்கிட்ட இருக்குது, இன்னமும் 150 தேவை. அதை அடுத்த பாஸில் சேர்த்துருவேன். இதுக்கெல்லாம் என் வாலிபாலுக்கெலாம் நான் எபிலிட்டி டோக்கன் சேர்க்கலை ப்ரோ. ஏன்னா வந்து சருக்கு மேக்ஸ் போகணும் ப்ரோ. நான் ஒரு கோளாறு பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லாப்பையே எக்யூப் பண்ணலை, சர்க்கோட ஸ்லாட்டை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன் கைஸ். ஒரு கடுப்பில் அப்படியே அழிச்சு போட்டேன் கைஸ். என்றைக்கும் விடாமுயற்சி கைஸ். அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஒரு மேட்சோட நான் இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த இடத்துல இந்த வாலிபாலை போட்டு அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஆனால் என்கிட்ட வாலிபால் இல்லை தான், இருந்தாலும் கேட்குறேன். தரல போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பேரியர் வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு ப்ரோ. சிக்கன் பம்ப் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் வாலிபால் வச்சேன்னு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹரி ப்ரோட்ட வந்து இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவர் ஐடியிலேருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நான் பல மேட்ச் விளாண்டே எல்லாமே மைனஸ்லாம் ப்ரோ போகுது. சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோ ஏதாச்சும் நல்லதாக ஏதாச்சும் நடக்குதுன்னு பார்ப்போம்யா. ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.